ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது இந்த சுருக்கப்பட்ட வார்த்தைகள். Earlier, I guess we would have started learning what is it all about. என்னங்கிறத நம்ம தெரிஞ்சிருந்திருப்போம். டெக்ஸ்ட் புக்ல கொடுக்கப்பட்டுள்ள ஆக்டிவிட்டி, ஒர்க் புக்ல கொடுக்கப்பட்ட ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். So what is this contracted words all about? Contracted wordsனா என்ன? இது நம்மளுடைய யூனிட் 3ல கொடுக்கப்பட்டிருக்கு. Contracted words is given in our unit 3. Let's be considerate. Is the unit name given over there? Magic wordsங்கிறத இந்த கதையை போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். அந்த கதையை பின்தொடர்ந்து வரக்கூடிய இந்த டாபிக் தான் கான்ட்ராக்டட் ஃபார்ம்ஸ். When you have a balloon, நீங்க ஒரு பலூன் வச்சிருக்கேன்னு நினைச்சுக்கோங்க. Okay, you are having balloon. This is an empty balloon. Okay, when you fill in air, காத்தை நிரப்பும் பொழுது பெருசாகிறது. It gets expanded. அது என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸ்பேண்ட். அதேவே நம்ம அந்த பலூன்ல இருக்கிற காத்தை நம்ம நீக்கிட்டோம்னா அது சுருங்கி அது இருந்த நிலைக்கே வந்துடுறது. இல்லையா? இட்ஸ் கெட்டிங் கான்ட்ராக்டட். So here contracted form in English grammar means that words were not. இரண்டு வார்த்தைகள் இல்லை. were not. We were not going in train. நாங்கள் ட்ரெயினில் பயணித்துக் கொண்டு இருக்கவில்லை. We were not traveling in the train. இந்த வார்த்தைய நான் இன்னும் சிறிதாக்கி instead of writing it as two big words, பெருக்கல்ல நான் எழுதாம இதை நான் சுருக்கி எழுதணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன்னா முடியுமா? முடியும். எந்த எழுத்துக்களை என்னால நீக்க முடியும் மேம்? இந்த நாட்டுங்கிற வார்த்தையில ஓவர் நீக்கிட்டு அந்த இடத்துல நம்ம அப்போஸ்ட்ரோஃப் சேர்க்கிறோம். பிறகு ஆல்பபெட் ஆன டீய நம்ம எழுதுறோம். வேரண்ட். How do you spell it? வேரண்ட். இந்த வார்த்தையை வேர் நாட்னு படிக்கிறோம். அதே வார்த்தை நான் சுருக்கி படிக்கிற பொழுது அது வேரண்ட் அப்படின்னு சொல்லப்படுறது. I have, in order to shorten your communication, you contract the words. I have 2 bags of rice. இரண்டு பைகள் நிறைய அரிசிகள் என்னிடம் இருக்கிறது. I have. They are good friends. அவர்கள் நல்ல நண்பர்கள். They are good friends. ஆறுங்கிற வார்த்தையும் நாட்டுங்கிற வார்த்தையும் இந்த புரோனோனோட சேர்க்கப்படும் பொழுது அதுல இருக்கக்கூடிய சில எழுத்துக்களானது நீக்கப்பட்டு அப்போஸ்ட்ரோஃப் என்ற பங்க்சுவேஷன் மார்க்கை நம்ம சேர்க்கிறோம். எழுத்துக்களை குறைக்கிறோம். இதுதான் கான்ட்ராக்டட் ஃபார்ம். தே ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம கான்ட்ராக்ட் பண்ணோம், சுருக்கினோம்னா எப்படி படிப்போம்? தே ஆர். தே ஆர்ங்கிறது they are good friends.
Do not disturb me. என்னை இம்சப்படுத்தாத. Do not disturb me. Do not. Don't. How will you contract it? Don't. D-O-N apostrophe T. நாட்டுங்கிற வார்த்தை வரும்பொழுது இந்த ஓ என்ற எழுத்து நீக்கப்படுகிறது. இந்த நீக்கப்பட்ட இடத்தில் அப்பஸ்ட்ரோஃப் ஆனது சேர்க்கப்பட்டு ஒரே வார்த்தையாக நாம் அதை எழுதுகிறோம். டோன்ட், வில் நாட், won't. இதோடைய கான்ட்ராக்டட் ஃபார்ம் won't. So soon after this story, in learning point, we have this concept, contracted forms. Was not, wasn't, were not, weren't. He was not happy. She was not tired. இதுவே வந்து சிங்குலர் வேர்ட்ஸ்க்கு வாஸ் உபயோகிக்கிறோம். தேர்ட் பர்சன் சிங்குலர். இதுவே வந்து பன்மை வார்த்தையாக இருக்குன்னா அப்போ வேர் என்ற துணை செயல் சொல்ல நம்ம சேர்த்துக்கிறோம். இல்லை, வேர் நாட், வி வெரண்ட் கிரையிங், நாங்கள் அழுது கொண்டு இருக்கவில்லை. வி வெரண்ட். வில் நாட், வில் நாட் உடைய சுருக்கப்பட்ட வார்த்தை won't. எப்படி உச்சரிக்கணும்? won't. will not, won't. I won't come to your house. நான் உன்னுடைய வீட்டுக்கு வரமாட்டேன். shall not, shan't, shan't, shall not, shan't. Has not, he has not bought his pencil box. அவனுடைய பென்சில் பாக்ஸ கொண்டு வரல. He hasn't bought his pencil box. Had not, we had not cooked dinner. We hadn't cooked dinner. நாங்கள் இன்றைய இரவு பொழுது சாப்பாடை சமைக்கவில்லை. We hadn't cooked. We had not prepared our dinner, or we had not cooked our dinner. Had not வந்து சுருக்கமா hadn't அப்படின்னு சொல்றோம். Must not, mustn't, should not, shouldn't. We shouldn't tell lies. நம்ம பொய் சொல்லக்கூடாது. Cannot, I cannot tell lies. என்னால பொய் சொல்ல முடியாது. I cannot climb mountains. என்னால மலைகளை ஏற முடியாது. I can't climb mountains. I will help you. I'll help you. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், உதவி செய்யறேன். I'll help you. She will. She will come to school tomorrow. அவ நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவா. She'll come to school tomorrow. She'll, she will, she'll. He would, he'd. He would like to have some coffee. அவன் கொஞ்சம் காஃபி குடிக்க விருப்பப்படுறான். He'd like to. He would like to. He'd like to. I would prefer tea. நான் டீ குடிக்க விருப்பப்படுறேன். I'd. I apostrophe T. I apostrophe D. Sorry, T ன்னு சொல்லிட்டேன். I apostrophe D. I'd like to have some tea. இந்த ஒவ்வொரு வார்த்தைகளுமே உபயோகிச்சு நம்ம ஒரு சின்ன உதாரணங்கள் நம்ம எக்ஸாம்பிள்ஸா எழுதி பார்ப்போமா? அந்த சென்டென்சஸா படிக்கிறத இந்த கான்ட்ராக்டட் ஃபார்ம் வேர்ட்ஸை வந்து எப்படி உச்சரிக்கிறோங்கிறது உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஃபார் தட் பர்பஸ் ஐம் ரைட்டிங் sentences as examples. Okay, wasn't, weren't, were not உடைய சுருக்கப்பட்ட வார்த்தை weren't, will not, won't, has not, hasn't, had not, hadn't.
I'm going to write examples on the board. First, I'm writing the words so that we can write sentences easily. Mustn't. She wasn't keeping well. அவனுக்கு உடம்பு முடியவில்லை. She wasn't keeping well. நம்ம ஒரு வார்த்தைய அதோடைய கான்ட்ராக்டட் ஃபார்ம் மட்டும் தெரிஞ்சுட்டா போறாது. அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எளிமையான ஒரு வாக்கியத்தை நம்ம எழுதுறோம். அந்த வாக்கியத்துடன் அந்த சுருக்கப்பட்ட வார்த்தையானது எப்படி உச்சரிக்கப்படுகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். வேரண்ட் வேரண்ட் நாங்கள் ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கவில்லை. இந்த வாசன்ட்ங்கிற வார்த்தை தேர்ட் பர்சன் சிங்குலர், அதாவது அவன் அவள், அவன் ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கவில்லை, அவள் ஒரு செயலை செய்யவில்லை. அது இட் வாசன்ட் ரெய்னிங், மழை பெஞ்சுட்டு இருக்கல. வேரண்ட்ங்கிற வார்த்தை எப்ப பயன்படுத்துவோம்? ஒரு பன்மை வார்த்தை, அதாவது plural form of subject and that subject not performing any particular activity. ஒரு செயலை செய்யல அப்படிங்கிற பொழுது வேரண்ட். One moment. They weren't traveling in the train. அவர்கள் ட்ரெயினில் பயணித்துக் கொண்டு இருக்கவில்லை. They weren't ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கவில்லை. இந்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம்னா தே அவர்கள், இங்க சப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம்னா ஷி அவள். அதனாலதான் நான் அப்பயே சொன்னேன் வாஸ் நாட்ங்கிற வார்த்தை மூன்றாவது நபர், அதுவும் சிங்குலராக இருக்கக்கூடிய தேர்ட் பர்சனுக்கு தான் நம்ம இந்த வாஸ் நாட்டை பயன்படுத்துவோம். வேரண்ட்ங்கிற வார்த்தையை யாருக்கு பயன்படுத்துவோம்னா சப்ஜெக்ட் ஆனது பன்மை வார்த்தையாக இருந்தால் அவர்கள், நாங்கள். வி வேரண்ட் வாட்சிங் டிவி, நாங்க ஒண்ணு டிவியை பார்த்துட்டே இருக்கல. வி வேரண்ட் பிளேயிங் இன் தி கிரவுண்ட், நாங்க ஒண்ணு கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கல. won't we won't eat chocolates, நாங்கள் சாக்லேட்களை சாப்பிட மாட்டோம். We will not eat chocolates. We won't eat chocolates. Will not உடைய சுத்தப்பட்ட வார்த்தை. Were not.
Was not. She was not keeping well. He shall not. He shall not carry mobile phones to school. He hasn't purchased. He hasn't purchased school uniform. School uniform அவ இன்னும் வாங்கல. She hasn't. They hadn't. They hadn't. இது past tenseல பயன்படுத்தும். hasங்கிற வார்த்தையும் haveங்கிற வார்த்தையும் நிகழ்காலத்துல present perfect present tenseல நம்ம பயன்படுத்துற வார்த்தை தான் hasம் have. hadங்கிற வார்த்தை கடந்த காலம் அல்லது இறந்த காலத்துல உபயோகிப்போம். அவர்கள் they hadn't. அவர்கள் நேற்று இரவு தூங்கவில்லை. they hadn't slept yesterday. அவர்கள் நேற்றைய இரவு தூங்கவில்லை. You mustn't. You mustn't tell lies. நீ பொய் சொல்லக்கூடாது. We mustn't tell lies. நம்ம பொய் சொல்லக்கூடாது. For first set of words that is given in a contracted list form, I have written examples in the form of sentences. The contracted words உதாரணங்களோட அதாவது examples in the form of sentences has been written over here. ஏன்னா நம்ம இது வரைக்கும் அந்த கான்ட்ராக்டட் ஃபார்ம்னா அந்த வார்த்தை என்ன, அது எப்படி சுருக்குறோங்கிறத நம்ம தெரிஞ்சிருந்திருப்போம். அந்த வார்த்தைகளையே நம்ம வாக்கியங்களுடன் எழுதும் பொழுது அது எப்படி உச்சரிக்க வேண்டும், அந்த வார்த்தையானது எப்படி சுருக்கப்படுகிறது, இது இரண்டையும் நாம் இப்பொழுது பார்த்திருக்கிறோம் இல்லையா? was not, wasn't, were not, weren't, will not, won't, shall not, shan't, has not, hasn't, had not, hadn't, must not, mustn't. நாட்டுங்கிற வார்த்தைகள் இருக்கும் அனைத்து இடங்களிலுமே அந்த ஓ எழுத்தானது நீக்கப்பட்டு அந்த இடத்தில் அப்போஸ்ட்ரோப் ஆனது சேர்க்கப்படுகிறது. நீங்கள் கவனித்தால் உங்களுக்கே புரியும். இங்க எல்லாமே நாட்டுங்கிற வார்த்தை சேர்க்கப்பட்டது இல்லையா? இந்த ப்ரோனோனோட நாட்டுங்கிற எழுத்து வார்த்தை சேர்க்கப்பட்டது. ஓ என்ற எழுத்து இந்த நாட்டில் நீக்கப்பட்டது. என் பிறகு ஒரு அப்போஸ்ட்ரோஃபை சேர்த்து டி என்ற எழுத்தை நாம் எழுதினோம். தே ஆர் அவர்கள், தே ஆர், வி ஆர், யூ ஆர், இது போன்ற வார்த்தைகள் இருந்தால் இந்த வார்த்தைகள் எல்லாம் நிகழ்காலத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இல்லையா? இதை நம்ம எப்படி சுருக்கி எழுதுவோம்? we are good friends. they are teachers. அவர்கள் ஆசிரியர்கள். they are teachers. we are teachers. we are students. we are students.
we are students. எப்படி சொல்றோம்? We are students. The way we pronounce the word is getting differed. எப்படி அந்த வார்த்தையை நம்ம உச்சரிக்கிறோமோ அதில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இல்லையா? நீங்களும் என்னுடன் சொல்லுங்கள். wasn't, weren't, won't, shan't, hasn't, hadn't, mustn't. ஓகே, mustn't, mustn't நம்ம படிக்க மாட்டோம். இந்த இடத்துல டி வந்து சைலண்ட் லெட்டர். mustn't, we mustn't tell lies. we mustn't eat junk food. ஒரு செயலை செய்யக்கூடாது, கட்டாயமாக பண்ணக்கூடாது. the word must not இந்த வார்த்தையை பயன்படுத்தணும். There are some more words for which we'll see how we pronounce it, and sentences in the form of examples will also be seen. Okay. I hope you were able to write it on in your book. உதாரணங்கள்லாம் நீங்க உங்களுடைய புத்தகத்தை எழுத முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். I think I wasn't fast enough to rub the board, erase the board. Few more contracted words are given. We'll write those words as well and examples for them in form of sentences. Then we'll see activity 3.6. Should not. Should not. Cannot. I will. நான் கண்டிப்பா ஒரு வேலையை செய்வேன். I will. She will. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே அதை மாத்தி எழுதுறப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். He would. I would. Shouldn't. Can't. I'll. I apostrophe double L. She'll. She apostrophe double L. He would. He'd. இது சொல்றோம். He'd. I would na I'd. I'd. She would na she'd. இதை வச்சு நம்ம சென்டென்சஸ் பார்க்கலாம். We should not be late to school. We shouldn't be late to school. நம்ம ஸ்கூலுக்கு தாமதமாக வரக்கூடாது. பள்ளிக்கூடத்திற்கு நாம் தாமதமாக செல்லக்கூடாது. Can't. I can't swim. என்னால நீஞ்ச முடியாது. என்னால ஒரு செயலை செய்ய முடியாதுங்கிற பொழுது can't. cannot என்னுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை can't. I'll study tonight. நான் இன்றைய இரவு நான் படிக்க போகிறேன். I'll study tonight. I will study tonight. I'll study tonight. I'll. She'll. She'll be going to
USA next year. அவள் அடுத்த வருடம் அமெரிக்காவுக்கு யுஎஸ்ஏவிற்கு போக போகிறாள். She'll be going. She will be going. She'll be going. He would like to have some coffee. He'd. He would like to have some coffee. He'd. He'd like to have coffee. அவன் காஃபி குடிக்க விருப்பப்படுறான். I prefer to stay at home. நான் வீட்ல இருக்க விருப்பப்படுறேன். I prefer to stay at home. I'd prefer to. He'd like to have some coffee. She'll be going to USA next year. I'll study tonight. I can't swim. We shouldn't be late to school. நாம் ஸ்கூலுக்கு தாமதமாக செல்லக்கூடாது. என்னால் நீஞ்ச முடியாது. Can't. I'll study tonight. இன்றைய இரவு நான் படிக்க போகிறேன். அவள் அடுத்த வருடம் யுஎஸ்ஏவிற்கு போக போகிறாள். She'll future tense எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். He'd like to have coffee. அவன் காஃபி கொடுக்க விருப்பப்படுகிறான். I'd prefer to stay at home. I'd. இப்ப ஏன் மேம் நம்ம இந்த சென்டென்சஸா உதாரணங்களை பார்த்திருக்கோம்? ரெண்டு விஷயங்கள். ஒன்று, நீங்கள் இந்த வார்த்தையை சுருக்கி எழுதினால் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்கிறீர்கள். அதே நேரத்தில் இந்த வார்த்தையை வைத்து நம்மளால் எப்படி ஒரு வாக்கியமானதை எழுத முடியும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து கொண்டோம் இல்லையா? இதை பேஸ் பண்ணிதான் ரெண்டு ஆக்டிவிட்டி இருக்கு. ஒண்ணு நம்ம ஒர்க் புக்ல, இன்னொன்னு நம்ம டெக்ஸ்ட் புக்லயே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ஒவ்வொன்றா நம்ம சால்வ் பண்ணணும். சரியா? I'll wait for a minute more. You can make note of these examples. Then I'll move on to textual activity. Okay. I think that you have written these sentences as examples. I will move on to textual activity. டெக்ஸ்ட் கேட்கப்பட்ட ஆக்டிவிட்டிக்கு நம்ம பதில்களை பார்க்கணும். சரியா? இந்த லேர்னிங் பாயிண்ட்ல கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், அதற்கான உதாரணங்கள் வாக்கியமாக நாம் இப்பொழுது பார்த்தோம். ஆக்டிவிட்டி 3.6 நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், லாங் ஃபார்ம், அதாவது எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் முதலில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனுடைய சுருக்கப்பட்ட விதம் அதை நாம் எழுத வேண்டும். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நீளமான வார்த்தை, அதாவது எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் என்னங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதா இருக்கு. மீதமுள்ள வார்த்தைகள் அனைத்துமே நாம் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதினால் போதும். I have, I've. I've gone to my native place.
நான் என்னுடைய சொந்த ஊருக்கு சென்றிருக்கிறேன். I have gone to my native place. They are here. அவர்கள் என்னுடைய நண்பர்கள். They are my friends. We have 4 dogs at our house. எங்களுடைய வீட்டில் 4 நாய்கள் இருக்கின்றனர். We have 4 dogs at home. We will come tomorrow morning. நாங்க நாளைக்கு காத்தால வருவோம். Will எப்படி சொல்றோம்? Will. She is happy. அவள் சந்தோஷமாக இருக்கிறாள். She is happy. She is happy. He is hungry. அவன் பசியில் இருக்கிறான். He is hungry. He is hungry. He is hungry. Isn't. Is not னுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை isn't. It isn't raining. இப்பொழுது மழை இன்னும் பெய்து கொண்டு இருக்கவில்லை. It isn't. It wasn't raining அப்படின்னா மழை பெஞ்சுன்னு இருக்கவில்லை. இப்பொழுது மழை பெய்து கொண்டு இருக்கவில்லை. It isn't. isn'tங்கிற வார்த்தை நிகழ்காலத்திலையும் wasn'tங்கிற வார்த்தை கடந்த காலத்திலையும் நம்ம எழுதுவோம். haven't. They haven't got the passports yet. அவர்கள் இன்னும் பாஸ்போர்ட்டை வாங்கவில்லை. They haven't had their dinner. அவர்கள் இரவு நேர உணவை இன்னும் சாப்பிடவில்லை. They haven't. Are these words clear to everyone? எப்படி இந்த வார்த்தைகள்லாம் சுருக்கப்பட்டிருக்கு, அதற்கான உதாரணங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? Is everyone clear about it? உங்களுக்கு புரியல இந்த லாங் ஃபார்ம் ஷார்ட் ஃபார்ம் அதற்கான எழுதின உதாரணங்களோ இதை எப்படி உச்சரிக்கணுங்கிறது புரியலன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அப்புறம் நான் அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போறேன். This clear to everyone? இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கா? Any doubts? You may please ask me before I proceed with next activity, which is given in our workbook. இப்ப நான் எப்படி சென்டென்ஸ்ல வந்து இந்த கான்ட்ராக்டட் ஃபார்ம் உபயோகிச்சு எழுதினோ, இங்க வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே வாக்கியத்தை வந்து நம்ம சுருக்கி எழுதணும். அந்த வார்த்தைகளை சுருக்கி நம்ம கான்ட்ராக்டட் ஃபார்மா எழுத சொல்லியிருக்கா. யூஸ் தி கான்ட்ராக்டட் ஃபார்ம் அண்ட் ரைட் தி சென்டென்சஸ். The doctor told me that I would be better soon. அந்த
மருத்துவர் என்னிடம் கூறினார், நான் கூடிய சீக்கிரத்திலேயே குணமாகிடுவேன் என்று. நான் கூடிய சீக்கிரத்தில் குணமாகிடுவேன் என்று அந்த மருத்துவர் கூறினார். இதை எப்படி எழுதலாம்? The doctor told me that I wouldங்கிற வார்த்தை I'd be better soon. I would be better soonங்கிறது ஐ எழுதி அப்போஸ்ட்ரோஃப் உபயோகிக்கணும். அப்புறம் லெட்டர் டிங்கிறத எழுதி பெட்டர் சூன்ங்கிற வார்த்தையை எழுதணும். ஓகேயா? I'd be better soon. நான் கூடிய சீக்கிரத்திலே குணமாகிடுவேன் என்று அந்த மருத்துவர் கூறினார். Do not disturb us. We are better here. இங்கு 2 வார்த்தைகள் சுருக்கப்பட்ட வார்த்தைகளாக நாம் எழுத வேண்டியது இருக்கிறது. ஒன்று do not, இன்னொரு வார்த்தை we are. எங்களை இம்சை செய்யாதீர்கள், நாங்கள் இங்கு நன்றாக தான் இருக்கிறோம். DONT apostrophe T, don't disturb us. ஒரு வாக்கியத்தினுடைய முதல் எழுத்தானது கேபிட்டல் லெட்டரில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அந்த வாக்கியத்தில் எங்கெல்லாம் இன்வெர்டட் கமா எப்படியெல்லாம் பங்க்சுவேஷன் மார்க் உபயோகித்து இருக்கிறதோ அதை அப்படியே நீங்களும் எழுதிவிடலாம். அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. நாம் இந்த வார்த்தைகளை மட்டும் சுருக்கி எழுதினால் போதும். Weird, 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 better here. எங்களுக்கு போதுமான இடம் இருக்கிறது. நாங்கள் நாடகத்துக்கான பயிற்சியை இன்னும் சிறிது நேரத்தில் துவங்க போகிறோம். நாடக பிராக்டிஸை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். We have enough place. I'm sorry, enough space. We have enough space. And weird. Kasun says that he is too busy. கசுன் சொல்கிறான் அவன் ரொம்ப பிஸியாக இருக்கிறான் என்று கசுன் சொல்கிறான். கசுன் says. He is too busy. My dog doesn't like plantains. My dog does not, doesn't. Does not என்னுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை doesn't. The doctor told me that I'd be better soon. Don't disturb us. We are better here. Don't weird. We have enough space. We are about to start drama practices. Cousin says he is too busy. My dog doesn't like plantains.
We have seen explanation for contracted words and answers in our text for answers for questions asked in our textbook is also discussed. Yes, now we'll play a small game on this contracted form of verbs. உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறது என்பதை நாம் பார்க்கலாம். இப்ப நாம் பார்த்த வார்த்தைகளையே தான் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓரிரு வார்த்தைகள் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். We'll give a try for those words. Okay. Shan, they have, what are, theirs, were not, where is, cannot, let's. So இங்க long form, short form இரண்டு வார்த்தைகளுமே மாறி மாறி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. cannot என்னுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை தான் can't. இங்க cannot எங்க இருக்கு? இதோ இருக்கு. weren't, were not என்னுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை weren't. What are your hobbies? What are your hobbies? There is a big lizard in the wall. சுவற்றில் ஒரு பெரிய பல்லி இருக்கிறது. There's a big lizard in the wall. Shall not, shan't. Shall not உடைய சுருக்கப்பட்ட வார்த்தை shan't. இங்கே சுருக்கப்பட்ட வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. They have, they have 5 bags of rice. Let us go to the park. Let's go to the park. Let us go to the park. Let's go to the park. Where is your brother? Where's your brother? உன்னுடைய சகோதரன் எங்க? Where is your brother? Where's your brother? Shall we submit and see? So today's class we have seen contracted words, its explanation, activity pertaining to it in our textbook as well as in our workbook. Any doubts? Please ask me. Okay. Fine. Thinking that there are no doubts, I shall end my class over here. We'll again meet in the next session. Thank you, friends. நன்றி, வணக்கம்.